இரண்டாம் உலக யுத்தம் அது நடந்து கொண்டிருந்த பொழுது 1940ஆம் வருஷத்தில் இங்கிலாண்டும் அவங்கள சேர்ந்த எல்லாருமே ஃப்ரான்ஸுடைய ஒரு கரையில் டன்கர்க் அப்படின்ற ஒரு இடத்துல இங்கிலாண்டும் அவர்களை சேர்ந்தவர்களும் அங்கே நிற்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே அவங்க யுத்தத்திற்கு கூடியிருக்கிறாங்க. அடுத்த சைடில் ஜெர்மனியும் அவங்கள சேர்ந்தவர்களும் அங்கே கூடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, யுத்தம் நடக்குது. இங்கிலாண்டும் அவங்கள சேர்ந்த 4 லட்சம் போர் வீரர்கள் ஒரு சைடில் குழுமி இருக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எல்லாரும் அந்த எதிரிகள் ஹிட்லருடைய ஜெர்மனி அவங்கள சேர்ந்தவங்க எல்லாரும் இவங்களை சூழ்ந்து கொண்டாங்க. அவ்வளோதான், இவங்க யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை அங்கே வந்தது. அப்பொழுது மே 26ஆம் தேதி 1940ஆம் வருஷம் இங்கிலாண்டை கிங் ஜார்ஜ் 6 அப்படின்றவர் அவர் அரசாண்டு கொண்டிருந்தார். அவர் என்ன செய்தார்னா, அவ்வளோதான், உலக போர் நமக்கு தோல்வியாக முடிய போகிறது என்று அறிந்தவர் நேஷ்னல் டே ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு ஒன்று அவர் அங்கே அறிவித்தார். அதாவது நம்முடைய தேசம் முழுவதும் இன்றைக்கு இந்த நாள் முழுசையும் ஜெபத்தில் நம்ம கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னாங்களாம். பார்த்தா ஆண்டவரை தேடுகிறவர்கள், தேடாதவர்கள், சர்ச்சுக்கு போகிறவங்க, போகாதவங்க எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ பேரும் அங்கங்கே எங்கெங்கே தேவாலயம் இருந்ததோ போய் கூட்டம் கூட்டமாய் வீதிகளிலே அதான் க்யூவில் நின்னாங்களாம். இவர்கள் இங்கே தேட ஒரு நாள் அங்கே ஜெபம் பண்ணாங்களாம். அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஃப்ரான்ஸோட அந்த டன்கர்க் தானே அந்த நதி, அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் குழுமி இருக்கிறாங்க. அந்த ஜெர்மன் படை இருந்த இடத்துல ஒரு திடீரென்ற ஒரு சடன் ஸ்டார்ம் வந்துச்சான். ஒரு திடீரென்ற ஒரு பயங்கரமான புயல். அதாவது அவங்க ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போக முடியாதபடிக்கு ஒரு பயங்கரமான புயல். அதே நேரம் இந்த இங்கிலாந்து பிரிட்டனோட சேர்ந்த அவர்களுடைய இங்கிலீஷ் கேனல் அந்த சைடில் அங்கே ஒரு அன்யூஷுவல் காம். அதாவது எப்பவும் இருக்கிறத விட, இப்போ ஒரு ஆறு அப்படின்னா ஒரே ஆற்றுல டெய்லி குளிக்கிறவங்களுக்கு அந்த ஆறு எப்படி இருக்கும்னு தெரியும். யூஸ்வலாக ஒரே மாதிரி இருக்கும். அங்கே எப்பவும் இல்லாத ஒரு பயங்கர அமைதியாய் அந்த இவங்க இருந்ததான அந்த இங்கிலீஷ் சேனல் அப்படி இருந்துச்சான். உடனே என்ன செஞ்சாங்களாம், தேவன் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி இங்கிலாண்டில் இருந்த அவ்வளோ மீனவர்களுடைய படகுகள், சாதாரண சின்ன அந்த என்ன சொல்கிறது, அந்த சின்ன படகுகள் எல்லாம் போய் என்ன செஞ்சாங்களாம், அங்கே இருந்த அந்த 4 லட்சம் வீரர்களில் 3,38,000 பேரை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாங்களாம், படகுகளில் ஏற்றி அவங்களுடைய பெரிய கப்பல் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான். அதில் போய் ஏற்றி அதை அங்கே அன்றைக்கு வேதம் அந்த அன்னைக்கு வந்து அந்த நாளை அவங்க எப்படி மிராக்கிள் ஆஃப் டன்கர்க் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களாங்க, அதை அறிவித்தார்களாம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் என் பட்சத்தில், என் சப்போர்ட், எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லைங்க. எனக்கு என் நியாயத்தில் என் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லை, என் சைடில் நிற்கிறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். மனுஷன் நமக்கு, ஆண்டவர் நமக்கு சப்போர்ட்டாக நிற்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இது எப்போ நடக்கும், ஆண்டவர் எப்போ நம்முடைய பட்சத்திலே நடப்பார், அதில் 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரனை கேட்டருளி என்ன செய்தாராம், விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவனை நோக்கி நம்முடைய எந்த நெருக்கமாக இருக்கட்டும், நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் என்ன செய்கிறாராம், நம்மை விசாலத்தில் வைக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் நம்முடைய சப்போர்ட்டுக்கு அவர் வந்து நிற்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் நம்முடைய பட்சத்தில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நிற்பார். ஒரு 2 விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய டிஃபெண்டராக அவர் என்ன செய்ய போகிறாரு, நிற்க போகிறார். அதாவது நம்மளை யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை அட்டாக் பண்ண போகிறது, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு வரப்போகிறது. அந்த இடத்துல நம்மை பாதுகாக்கிற ஒரு டிஃபெண்டராய் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். 118:6 கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ப்ரொவைடராக அவர் நம்முடைய பக்கத்தில்
பட்சத்தில் நமக்கு எந்த தேவை, அதாவது நமக்கு பாதுகாவல் தேவை, அது ஒரு விஷயம். நமக்கு அடிப்படை தேவைகள் நிறையா இருக்கிறது. அதற்கு அவர் நம்முடைய ப்ரொவைடராக நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 8-11 வசனங்களில் பார்க்குறோம். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் சொல்லி நம்ம அந்த இடத்துல, அதாவது இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் சிறையிருப்பிலேருந்து திருப்பி வராங்க. இவங்க வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், இஸ்ரவேல் தேசத்தின் மலைகளுக்கு என்ன செய்கிறாராம், கட்டளையிடுறாரு. என் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, திருப்பி வராங்க. நீ உன் கொப்புகளை எல்லாம் விட்டு அவங்களுக்கு என்ன செய், கனி கொடு, நீ அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடு என்று சொல்லி தேசத்திற்கு தேவன் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். ஸோ வேதம் அப்படி தான் நமக்கு ஒரு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னா கூட வேதம் சொல்கிறது, வானம் கட்டளையிட கடவுது, பூமி என்ன செய்கிறது, ரட்சிப்பின் பலன்களை கொடுக்க கடவுது என்று சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் நம்முடைய ப்ரொவைடராக நம்முடைய பட்சத்தில் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு அளிக்கிறவராய், நமக்கு என்ன தேவையோ, நம்ம எங்கே போகிறோமோ, நம்ம போகிறதுக்கு முன்பாக அவர், அதுதான் ஆபிரகாமை பாருங்களேன், அவர் எவ்வளோ அழகான தேவன். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் ஆண்டவர் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போன்றார் இல்லையா, எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு போ. அதை எங்கே போனே சொல்லலை அவர் நீ விட்டுட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது எவ்வளோ, அதுவும் எல்லாத்தையும், உன் வீட்டை விடு, உன் ஊரை விடு, உன் ஜனத்தை விடு, உன் இனத்தை விடு, எல்லாத்தையும் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். என்ன செய்கிறார், இங்கே போன சொல்கிற தேவன் நமக்கு முன்பாக என்ன செய்கிறார், நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் போய் நமக்கு அங்கே என்ன தேவையோ, யார் கண்களிலே தயவு கிடைக்கணுமோ. ஸோ இந்த நாளிலே ஒரு வேலைக்கு போகிறீங்களா, புதியதான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்களா, புதியதான ஒரு படிப்புக்கு போகிறீங்களா, எங்கே போனாலும் சரி, என்னன்னே தெரியலையே, இது எப்படி ஆகும்னே நமக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை போன சொல்லிட்டேன், நீ போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே போய் நின்று தான் உன்னை வரவேற்பேன். இல்லை, இந்த பூமியில் ஒரே ஒருத்தர் நம்மளுக்கு நிற்கிறாங்களா சொல்லுங்களேன், ஒரே ஒரு பர்சன் இந்த பூமியில். ஈவன் நம்முடைய அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் யாருமே நம்முடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மளை அவ்வளவா நேசிக்கிறாரு. அவர் சொல்கிறார், நம்மளை போன்னு சொல்லிட்டு நமக்கு முன்பாக அங்கே போய் நின்று அங்கே எல்லா காரியங்களையும் அவர் செட்ரைட் பண்ணுகிறதை பார்க்குறோம். ஸோ கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ரெண்டாவது, அவர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பயப்படேன். நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட. எப்போ நம்ம பயப்படாமல் இருக்க முடியும்? 1 நாளாகமம் 16:25 கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. யாரெல்லாம் இங்கே கர்த்தருக்கு பயப்படுறோம், கர்த்தருக்கு பயப்படுறோம் உண்மையாய் யாரும் பார்க்காத இடங்களிலே கர்த்தருக்கு பயந்து நடுங்கி அவருக்கு முன்னாடி நம்முடைய காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால், இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனுஷனுக்கோ இல்லை ஒரு பிசாசுக்கோ ஒரு யாருக்கும் ஒரு மிருகத்துக்கோ நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே தேவையில்லை. பயப்படத்தக்கவர் யார், பயப்படத்தக்கவர் யார், பயப்படத்தக்கவர் யார்? இன்றைக்கி காலையில் கூட நான் தைரியசாலின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஐயோ ராத்திரியா தனியாவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, நிஜமாகவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி என்னை விட்டால் நான் தனியாக இருந்துப்பேன். நான் சொல்கிறேன், ஆண்டவுக்கு தெரியாமல் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட யாராலையும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்துடும், அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ தயவாய் நமக்கு பயப்படத்தக்கவர் யார், ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும்தான். உபாகமம் 20:1 நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ போயிட்டுருக்க வழியில் உனக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும், அவங்க எவ்வளோ பலசாலிகளாக இருந்தாலும் உன்னுடைய எதிரிகளுக்கு நீ பயப்படாத. ஏன்னா இந்த பாதையில் கூட்டிகிட்டு வந்தது யார்,
நான் உன்னை அழைத்து வந்தேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். அதனால் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பலசாலிகளாக இருந்தாலும் சரி, நீ என்ன செய்யாத, பயப்படாத. உன்னை கூட்டிகிட்டு நான் உன்னை வந்து வெளியே விட்டுட்டு அப்படியே நீ போன சொல்லலை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இன்றைக்கு மனுஷனுக்கு பயப்படுற பயம் என்ன ஆகும்? நம்மளுக்கு கண்ணியை வருவிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஒன்று மனுஷருக்கு பயப்படுவாங்க, இல்லைன்னா பயமுறுத்துவாங்க. பல மாதிரி ட்ராமாலாம் பண்ணி என்ன செய்வாங்க, இப்படி பண்ணி அவங்கள எப்படியாச்சும் நம்முடைய வலையில் விழ வச்சிடணும், நம்ம வழிக்கு அவங்கள என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்துடணும். யார் இப்படி பயப்படுவாங்க? கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் மனுஷருக்கு என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:31, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒரே ஒருத்தன் நிற்க முடியும். வருவாங்க, வரமாட்டாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை, வருவாங்க. ஹி கேனாட் ஸ்டாண்ட், ஹி கேனாட் வித் ஸ்டாண்ட், நிலைக்க மாட்டான். விரோதமாக வருவாங்க, வந்து நின்றுட்டே இருக்க முடியாது. இல்லை 40 நாள் கத்துனார் கோலியாத்து, நிற்க முடிஞ்சதா? இல்லையே. ஸோ நிற்பாங்க, நிற்காமல் இருக்க மாட்டாங்க. நம்ம பயப்படுற வரைக்கும் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது என்ன செய்வான், அவங்களோன்ட்டு ஓடி போவான். ஸோ என்றைக்கு நம்ம பயப்படாமல் காரியங்களை தைரியமாக எதிர்த்து நிற்கிறோமோ அன்றைக்கு அவன் நிற்க முடியாது. நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? சங்கீதம் 56:9, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ தேவனை நம்ம நோக்கி கூப்பிடும்போது சத்துருக்கள் என்ன செஞ்சிருவாங்களாம், பின்னாடி போயிடுவாங்க. அங்கே தாவீது போய் அப்படி தான் சவுண்டு போட்டார். என்ன சொன்னார்? நீ என்ன செத்த நாய், ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன், நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால வரேன் அப்படின்னோடனே சத்ரு பின்னிட்டு திரும்ப தேவன் என்ன செய்தார், அங்கே செத்து மடிந்து விழ தேவன் அங்கே உதவி செய்தார். ஸோ இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம், சரி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, மனுஷன் வர விரோதமாக வரமாட்டான், செய்ய மாட்டான்னு. ஆனால் நினச்சதை செஞ்சுட்டாங்களே, அவங்க நினச்சதை என்னுடைய வாழ்க்கையில் சாதிச்சிட்டாங்களே, என் குடும்பத்தை அழிச்சிட்டாங்களே, எனக்கு இவ்வளோ விரோதம் பண்ணிட்டாங்களே, என் பிள்ளைங்களை இப்படி பண்ணிட்டாங்களே, விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தரோடு நாம் இருக்கும் பொழுது காரியங்கள் அப்படி மாறுதலாக போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் தயவாய் அது நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிற வரைக்கும் அவர் நமக்கு சாதகமாக தான். காரியங்கள் எப்படி வேணால் போகட்டும், தேவன் முடிவு அதுக்கு எப்படி இருக்கும், ஜெயமாய் இருக்கும். ஒரு பாட்டு இருக்குது, ஆதிடை கடை தோல்வி போல் தோன்றுகில் ஆத்திரமாய் வந்து தாங்கி நடத்துவார். அதான் நமக்கு தோல்வி போல இருந்தாலும் கர்த்தர் தாய் அவருடைய டைமில் வந்து நம்மளை என்ன செய்வாராம், நேர்த்தியாய் நடத்துவார் என்று சொல்லி பக்தன் பாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் மனுஷர் மேற்கொண்டது போல சூழ்நிலைகள். யோசேப்புடைய சகோதரர் என்ன செஞ்சாங்க, முதல்ல பொறாமை, அப்புறம் பகை, அப்புறம் குழி, அப்புறம் அடிமையாக விற்று போட்டாங்க, போய் செத்துட்டான்னு சொல்லி பொய் சொன்னாங்க. இல்லை மனுஷர் நம்மளுக்கு அதெல்லாம் செய்கிறாங்களா? ஒரு நாள் ஒன்று வந்தது, அதே யோசேப்புக்கு முன்னாடி இப்போ நிற்க வச்சாரா ஆண்டவர், நிற்க வைத்தாரா? அவர் சொல்லுகிறார், யோசேப்பு சொல்லுகிறார் ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இன்னைக்கு நடக்கிறத நீங்கள் பாருங்கள், இந்நாளில் நடக்கிறதுன்படியே உங்கள் கண்ணு பார்க்க நீங்கள் எனக்கு செய்ய நினைத்த தீமையெல்லாம் தேவன் என்ன செய்தார், நன்மையாய் மாற்றினார். தயவாய் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், அன்னைக்கு நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணுமே ஒழிய பரிதாபம் என்ன செய்ய வேண்டாம். அவ்வளோதான், அவங்களுக்கு நியமித்தது அவ்வளோதான். ஸோ தேவன் என்ன செய்கிறார், நமக்கு இந்த மாதிரி துரோகம் இழைத்தவர்களை நமக்கு முன்பாக வந்து நிற்க தேவன் என்ன செய்வார், அவர் செய்வார் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. இதற்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிளாக பிசாசு விழுந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. ஏசாயா 14 நம்ம பார்க்குறோம், ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டிருந்ததான ஒரு கூட்டம் தூதர்கள் தான். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன்,
முன்னாடி வந்து நிற்கிறவங்க தான் சீக்கிரம் விழுறதுக்கு அவங்களுக்கு ஏதும் இருக்குது. அது நாங்களுமே அதுதான் சொல்கிறேன், பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் இல்லை, இட்ஸ் நாட் பை மைட், என்னுடைய திராணி இல்லை, என்னுடைய ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கிறவங்க தான் நிற்க முடியும். இல்லாட்டி ஈஸியாக பெருமையை கொண்டு வந்து அவன் என்ன செய்திருவான், நம்மளை தோற்க அடிச்சிருவான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ என்னால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தயவாய் நம்ம அப்படி இருக்கணும். பிசாசு அந்த தேவ தூதர்கள் தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். திடீர்னு ஒரு பெருமை வந்துச்சு, என்ன இந்த ஆண்டவரையே ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த ஆராதனையை நம்ம ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் போன வாரம் எங்களுடைய ப்ரேயரில் கூட நாங்கள் தியானித்தோம். அதாவது சாலமோனுக்கு இன்னைக்கு வரைக்கும் சாலமோனுக்கு இருந்த ஞானம் என்ன இல்லை, யாருக்குமே இல்லை இல்லையா? அவ்வளோ பெரிய ஞானி என்று அறியப்பட்டவன். ஆனால் உலகம் முழுவதும் தேசம் முழுவதும் எங்கே வந்தாங்களாம், சாலமோனுடைய ஞானத்தை கேட்கவும் சாலமோனுடைய ஞானத்தை காணவும் என்ன செஞ்சாங்களாம், வந்தாங்க. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவனை யாரும் என்ன செய்யலை, தேடலை. சாலமோனும் அதை என்ன செய்யலை, சொல்லலை. எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தவர் ஆண்டவர்னு டிஸ்பிளே போர்டு அவர் அங்கே தேவன், தேவாதி தேவன், ஞான கண்மலை, சர்வ ஞானி என்று சொல்லி அவர் அங்கே என்ன செய்யலை, சொல்லலை. எல்லாத்தையும் என்ன செஞ்சார், தனக்குன்னே எடுத்து 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 வீணா போனார். அருமையான தேவனுடைய ஜனமே, அதே போல தான் இங்கே அந்த ஒரு தெய்வ தூதர்களின் கூட்டம் அங்கே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறது. திடீர்னு பெருமை வந்துச்சு, ஆண்டவர் அங்கே தள்ளினாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவன் என்னெல்லாம் பண்ணானா வேதம் சொல்லுகிறது. அந்த 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திற்கு முன்னாடி, 16ஆம் வசனம் தான் நினைக்கிறேன், பூமியை தத்தளிக்க பண்ணினான், ராஜ்யங்களை அதிர பண்ணினான், உலகத்தை வனாந்திரமாக்கினான், சிறைப்பட்டவர்களை தன் வீடுகளுக்கு திரும்ப போக விடாது இருந்தான். இப்படிலாம் இருந்தான். அதாவது பூமியையே படைத்த அந்த பிசாசை குறித்து 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உன்னை காண்கிறவர்கள், நாளொன்று வரும் வேதம் சொல்கிறது, உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து இவன் தானா இப்படிலாம் செஞ்சவன் இல்லை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஐயோ இப்படிலாம் இருக்காங்களே, இப்படிலாம் கெடுக்கிறாங்களே, இப்படிலாம் மோசம் பண்ணுறாங்களே, அவங்க நல்லா தான் இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாள் ஒன்று வரும், வேதம் சொல்லுகிறது, அவர்களை காண்கிறவர்கள் அவர்களை உற்று பார்த்து, நீ தான் இவ்வளோ ஆட்டம் போட்டியா, நீ தான் இன்னைக்கு உன் நிலைமையை பார், எவ்வளோ பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிற நாள் வரும். 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இன்றைக்கு அழுகி போன கிளையை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் இருக்கிறான்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி பூமியையே ஆட்டி படைத்தவனுடைய நிலைமையை அப்படி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார் 23ஆம் வசனத்தில், சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் அதை பெருக்கி விடுவேன். துடைப்போன்னு சொன்னால் என்னன்னு தெரியுதா, விளக்கமார். ஆண்டவர் சொல்கிறாரு, சங்காரம் என்னும் தொடப்பத்தினால நான் என்ன செஞ்சிருவேன், உன்னை இருக்கிற இடம் தெரியாமல் நான் ஆக்கிடுவேன்னு சொல்லியாங்க அவனுக்கு சொல்லுகிறார். 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியத்தமாக்குவான், அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான். கர்த்தர் செய்ய நினைத்தது தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். 32ஆம் வசனம், யாருக்கு விரோதமாய் அந்த சத்துரு பண்ணானோ அவர்களை தேவன் நாட்டினார், கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள். அதாவது யாரை கலைக்க நினைக்கிறாங்களோ ஆண்டவர் அவங்களுக்கு அஸ்திபாரமாக இருந்தாங்கன்னா அவங்க நிலச்சி நிற்பாங்க. யாரை அவன் கெடுக்க நினைத்தானோ அவன் துடைப்பத்தால் பெருக்கி போடப்பட்டவனை போல இருந்த இடம் காணாமல் போவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த 118ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 3 விஷயம் பார்த்தோம். என்ன, அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், என்னவா இருக்கிறாரு, நம்முடைய பாதுகாவலராய், நமக்கு எல்லாவற்றையும் அழிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏன் பயப்படத்தக்கவர் அவர், நம்மளை வெளியே கூட்டிகிட்டு வந்து நம்மளோடையே கூட இருக்கிறவர் அவர், எல்லா யுத்தங்களும் அவர் நம்மோடு கூட நமக்கு முன்பாக இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டாம். மனுஷர் நமக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நிலை நிற்க முடியாது, நின்னாங்க, காரியங்கள் அப்படி நடக்கிறது போல இருந்தாலும் முடிவு நமக்கு ஜெயமாய் இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து 2 உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, தேவன் நம்முடைய பட்சத்தில் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவராய் தேவன் நமக்கு இருக்கிறார் என்றதற்கு உதாரணமாக ஆகாரை பார்க்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 19ஆம் வசனம். அங்கே ஆகாருக்கு அங்கே வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு. இஸ்மவேல் அங்கே ஈசாக்கை கேலி பண்ணுறான், வீட்டை விட்டு போன்னு சொல்லியாச்சு. என்ன கொடுக்குறாங்க அவங்களுடைய கையில்,
அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரும். அங்கே துருத்தினா ஒரு ஆட்டோட தோலில் அதை ஒரு பை மாதிரி ஒரு பாட்டில் மாதிரி பண்ணி அதில் தண்ணீர், அதில் மேக்ஸிமம் 3-5 லிட்டர் தண்ணீர் தான் எடுக்க முடியும். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கே பேர்சபா வனாந்தரத்தின் வழியாக அவங்க கடந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். 2 நாள் கால்நடை. வனாந்தரத்தில் பிரயாணம் ரொம்ப கஷ்டம், பயங்கர வெயிலாக இருக்கும், தண்ணீர் இருக்காது. ஸோ 2 பேரும் கால்நடையாய் போக வேண்டியிருந்துச்சு. இந்த அதிகாரம் நம்ம யூஸ்வலாக என்ன நினைக்கிறோம், இஸ்மவேல் பிள்ளையை அவள் என்ன செஞ்சாலாம், ஒரு நிழல் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, அவன் சாக போகிறான், பிள்ளைய ஒரு நிழலுக்கு கீழே அவள் படுக்க போட்டுட்டு இவ தூரமாக நின்றுட்டு என்ன செஞ்சாலாம், அங்கே போய் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி நின்னா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். போன வாரம் தான் இந்த குவிஸுக்கு நீங்கள் எல்லாம் படிச்சிங்க. பிள்ளைக்கு என்ன வயசு சொல்லுங்கள் பார்க்கலாம். இஸ்மவேலுக்கு என்ன வயசு? 17 வயசு. சரியா? 17 வயசு. சரியா? அதாவது கிட்டத்தட்ட 16 to 17 இயர்ஸ். நம்ம ஆனால் நினைக்கிறோம், அது அப்புறமா வீட்டில் போய் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், இல்லாட்டி முடிஞ்சோடனே கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி, நம்ம ஆனால் நினைக்கிறோம் பிள்ளையை கிடத்திட்டு வந்தா அப்படின்னோடனே ஏதோ கை குழந்தை போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவன் அவ்வளோ பெரிய பையன். ஸோ இவங்க 2 பேரும் பிரயாணப்பட்டு போகிறதற்கு அவங்களுக்கு என்ன வேண்டி இருந்துச்சு? தண்ணீர் நிறைய தேவை. இது ஒரு ஆளுக்கே பத்தாத தண்ணி. அவங்க குடிச்சிட்டு போகிறாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி குடிச்சிருப்பாங்க. அப்புறமா இல்லைன்னு உடனே முடிஞ்ச வரைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க? நடந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் என்ன செய்து அங்கே இல்லை. வனாந்திரத்தில் தண்ணீர் துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளை ஒரு செடியின் கீழே என்ன செஞ்சாலாம் போட்டுட்டு அவள் தூரமாய் போய் நின்று உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறாள். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தேவதூதன் வந்து பிள்ளையின் சத்தத்தை நான் என்ன செஞ்சேன்? கேட்டேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையை எடுத்து உன் கையினால் பிடிச்சிட்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறார். 19ஆம் வசனத்தில் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கிலீஷில் NLT டிரான்ஸ்லேஷனில் இருக்குது, she saw a well full of water. அதாவது தண்ணி இருக்குது பக்கத்துலேயே தான், ஆனால் அவள் கண்ணு என்ன செய்யல, அதை தெரியல. அவள் பக்கத்தில் இருந்து என்ன செய்கிறா? அழுது கொண்டிருக்கிறா. தேவன் அது தெரியல, அங்கே நிஜமாவே ஒரு துறவு இருந்ததா இல்லை தேவன் அங்கே சூப்பர் நேச்சுரலாக அதை அங்கே உண்டாக்கினாரா எதுவும் நமக்கு தெரியாது. எனவே அவள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவளுடைய பக்கத்திலேயே ஒரு துறவை, தண்ணீர் நிறைந்த ஒரு துறவை காண தேவன் உதவி செய்தார். 2 பேரும் நிறைய குடிச்சிட்டு துருத்திலையும் ஃபில் பண்ணி என்ன செய்கிறாங்க? அவங்க எடுத்துக்கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏசாயா 41:17-18 பார்க்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் ஒரு நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவங்களை கைவிடாமல் இருப்பேன். உயர்ந்த மேடாக இருந்தாலும் நாங்கள் ஆறுகள், மேட்டில் ஆறு ஓடுமா, உயர்ந்த மேடுகளிலே நான் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி நான் அவங்கள எப்போ செய்வாராம்? நீ தண்ணி தேடி அது கிடைக்கலன்னு இருக்கும்போது. ஏன்னா எல்லாம் கிடைக்கும் போது அதோடைய அருமை நம்ம நிறைய பேருக்கு என்ன செய்கிறதில்ல, தெரிகிறதே இல்லை. ஸோ நீ தேடி அது கிடைக்கலங்கிறப்போ நீ எங்கே இருந்தாலும் நான் அதை நீ என்ன தேடுனா போதும், நான் அதை நீ எங்கே இருந்தாலும் தருவேன்னு சொல்லுகிற தேவன். சரி, இந்த ஆகார் யார்? அவள் இஸ்ரவேலரே கிடையாது. அவள் ஒரு அடிமை பெண், எகிப்துலேருந்து வந்த ஒரு அடிமை பெண். இன்னொன்று இவங்களுடைய வீட்டுக்குள்ளார குடும்பத்திற்குள்ளார ஒரு ராங்கான ஒரு என்ட்ரி கொடுத்த ஒரு பொண்ணு. ஆனாலும் அவள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுதும் தேவன் என்ன செய்தார்? அவளுக்கு செவி கொடுத்த தேவனாயிருக்கிறார். நம்ம இன்னைக்கு நிறைய பேரை ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒன்று தான், பாவத்தில் டுவெல் பண்ணாத, அதுலேயே நீ என்ன செஞ்சிருக்காத, நிலச்சி நிற்காதன்றது ஒன்று தான். எல்லா மனுஷரும் இந்த பூமியிலே பரிசுத்தவான்னு சொல்லுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் பாவத்தில் சேற்றிலே விழுந்து கிடக்கிறது அது ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம். அதுலேயும் லீடர்ஷிப் ரோல் எடுக்கிறவங்க ரொம்ப 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 அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது இப்போது இங்கே நம்ம ஒரு சர்ச்சில் ஒரு 50 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 50 பேரும் அவங்கவுங்க போக்கில் நீங்கள் தனியாக நடந்து போகிற வரைக்கும்
வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் தப்பு செய்யலாம், ரைட்டு செய்யலாம், என்ன செய்யலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு தவறான ஒரு லீடர்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய கிருபையில் அது என்றைக்கும் என் மரணம் வரைக்கும் நடக்காது இருப்பதாக. ஸோ நான் ஒரு தவறான ஒரு வழிகாட்டி. ஏன் பின்னாடி வாங்க அப்படின்னு என்னை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு உங்கள் 50 பேரையும் நான் கூப்பிடுறேன். நான் போய் ஒரு குழியில் விழுறேன், உங்கள் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். அதுதான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தவறு செய்கிறதற்கும் ஒரு லீடர் தவறு செய்கிறதற்கும் அங்கே அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஆள் தவறு செஞ்சால் அது உங்களை பாதிக்கும், உங்கள் குடும்பத்தை வேணா மேபி அது பாதிக்குமா இருக்கும். ஆனால் ஒரு லீடர் தவறு செய்யும் பொழுது அவரை பின்பற்றுகிற அவ்வளோ பெரிய அது பாதிக்கும். ஸோ பாவத்தில் நம்ம நிலைக்கக்கூடாது. பாவத்தை விட்டு இங்கே ஆகாரும் இஸ்மவேல் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்தாங்க? தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்களாம்? கூப்பிட்டாங்க. தேவன் அங்கே அவங்களுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 145 சங்கீதம் 9 கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது என்று சொல்லி நம்ம எல்லார் மேலும் யாரை நோக்கி தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்கிறாரா? தயவுள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 10 12 13 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, அதுதான் நான் சொல்கிறேன், பாஸ்டர் தான் வந்து ஜெபம் பண்ணணும்னு இல்லை. யார் நம்ம ஆண்டவரை, நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே ஆகாரு அங்கே போய் சாகிற மாதிரி கிடக்கிறாங்க 2 பேரும். அங்கே ஒரு பாஸ்டர் தேடி, பாஸ்டர் நான் நிறைய பேர் இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி புலம்பிகிட்டு இருக்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கே வரல, நீங்கள் ஜெபம் பண்ணவே இல்லை. யார் எங்கேருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஏன்னா தேவன் நம்முடைய நிலைமைகளை பார்க்கிற தேவன், நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, தேவன் எப்போ ஒரு விஷயத்தில் வந்து தலையை நுழைக்கிறாரு, எப்போ இன்டர்வீன் பண்ணுறாரு அப்படின்னா, என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், என்னுடைய ப்ரொவிஷன் எல்லாம் என்னை ஃபெயில் பண்ணும் பொழுது இல்லை. நான் இது ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு சாட்சியில் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஆனாலும் நான் சொல்கிறேன். ஆஷிஷ் வந்து அவன் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் பயங்கரமான வெல்வஸ்டான பர்சனு. அவன் MBA படிச்சுட்ருக்கான் தஞ்சாவூரில் வல்லத்தில். இங்கேருந்து காலேஜுக்கு போயிட்டுருக்கிறான். எக்ஸாம் டேட் ஆகிடுச்சு. கடைசி நாள் அன்னைக்கு ப்ராஜெக்ட் அவன் போய் சப்மிட் பண்ணணும். காலையில் அவன் 7 மணிக்கோ 7:30 வீட்டிலேருந்து கிளம்பணும், பைக்கில் இங்கேருந்து போவான். நல்லா கவனிங்க, அவ்வளோ வெல்வர்ஸ்டு. நான் சும்மா என் பையன்றதுக்காக சொல்ல, பயங்கரமாக சாஃப்ட்வேர் சைடில் நல்லா அவனுக்கு ஞானம் கர்த்தர் கொடுத்துருந்தார். ஆனால் அன்னைக்கு கடைசியாக ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகிற நாளில், அப்போல்லாம் இப்போ மாதிரி நிறைய பென்ட்ரைவ்லாம் கிடையாது, CD தான். CDயில் அவன் ப்ராஜெக்டை காப்பி பண்ணிவிட்டு போய் அங்கே சப்மிட் பண்ணணும், எக்ஸாமுக்கும் போகணும். டைம் ஆகிட்டுருக்கு. வீட்டில் 10 CD புதுசாக வாங்கி வச்சுருக்கோம். இவன் ஒன்றா போடுறான், காப்பி ஆக மாட்டேங்குது, எல்லாமே போச்சு. எல்லாம் 9 CD போயிடுச்சு. 9 CD ஒன்றே தான் இருக்குது. காலையில் 7 மணிக்கு எங்கேயும் கடையும் இருக்காது, போய் வாங்கவும் முடியாது. நான் சொன்னேன், நிறுத்து, ஜோம் பண்ணிட்டு நீ பண்ணுன்னு சொன்னேன். சும்மா இருங்கம்மா, டைம் ஆகுதுமா அப்படின்னா. ஜோம் பண்ணிவிட்டு பண்ணுன்னு சொன்னேன். அப்புறம் அது என்ன பண்ணுறதுக்கு, வேறு வழி இல்லை. நானும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். கண்ணை மூடி ஜோம் பண்ணிவிட்டு 10வது CD போட்டான், காப்பி ஆயிடுச்சு. போய் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தோம். ஸோ வென் அவர் விஸ்டம் ஃபெயில்ஸ், என் ஞானம் ஆண்டவருக்கு என்னன்னே தெரியலையே, ஏன் ஒர்க் ஆகுதுன்னே தெரியலையே, டென்ஷன் ஆகுது, இப்படி ஆகுது, என்ன இனிமேல் இதுக்கு மேலே என்னால் பண்ணவே முடியல, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ணனே தெரியலன்னு நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மை கைவிடாதவராய் வந்து நிற்பார். இங்கே நிறைய பேரை நம்ம அப்படி தான், ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் இதை சகிக்க முடியல, தாங்க முடியல ஆண்டவரே அப்படி. இந்த நாளில் இந்த மெசேஜ் முடிகிற கடைசி ஒரு 5 minutes தயவாக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, நம்ம என்ன ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப பாதிக்குதோ அதற்காக தேவனை நோக்கி இன்னைக்கு சத்தமிட்டு கூப்பிட போகிறோம். தேவன் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய போகிறார். இஸ்மவேலும் ஆகாரும் அவங்களுக்கு தண்ணி குறைஞ்ச போவே தேவன் கொடுத்துருக்கலாமே, இல்லையே, இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எங்களால் நடக்கவும் முடியல அப்படின்ற நிலைமையில தேவனை நோக்கி
அழுதப்போ தேவன் அவங்க என்ன செய்தார்? அவளுடைய தேவையை சந்தித்தார். காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் கொஞ்சம் குறையும் போதே அவர் அங்கே செய்யலையே, முடிஞ்சு போச்சு, என்ன செய்கிறது? அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1-10 அங்கே பார்வோன் சட்டம் போட்டாச்சு, பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் கொண்டுறணுன்ட்டு. ஆனால் மோசையுடைய அம்மா என்ன செய்கிறாங்க? 3 மாதம் என்ன செய்கிறாங்க? பிள்ளைய ஒழிச்சு வச்சு வளர்க்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல், இதுக்கு மேலே பிள்ளை என்ன செய்ய முடியல. 3 மாதம் ஆயிடுச்சு, பிள்ளை வந்து என்ன செஞ்சிரும்? படுத்துரும், இந்த சத்தம் பெருசாக இருக்கும், தவழ்ந்துரும். இல்லை, இதுக்கு மேலே அந்த பிள்ளையை ஒளித்து வைக்க முடியாமல் அவன் என்ன செஞ்சா? அதை கொண்டு போய் அங்கே நதியில் போட வேண்டியதாச்சு. ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு அடிமையின் வீட்டிலேயே பிறந்து வளர தகுதி இல்லாத ஒரு மோசையை ராஜா வீட்டில் வச்சு வளர்த்த தேவன் நம்முடைய தேவன். ஸோ இன்றைக்கு எத்தனை பேர் இதுக்கு மேலே என் பிள்ளையை என்னால் சமாளிக்க முடியல, என் மனைவியை சமாளிக்க முடியல, என் கணவரை சமாளிக்க முடியல, என் ஊரை, என்னுடைய வேலையை, என்னுடைய சுகம் எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது, என்னுடைய கடன் என்னை மூழ்கடிக்குது, என்னென்ன காரியங்கள் நமக்கு அந்த அச்சத்தில் நம்ம நிற்கிறோமோ, தேவனை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, 1 சாமுவேல் 1:1-20 இதுவும் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பகுதி தான். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, எவ்வளோ வருஷமாக அவளுக்கு பிள்ளை இல்லை. வருஷந்தோறும் அவங்க சீலோவில் இருக்கிற தேவாலயத்துக்கு வந்து பலி செலுத்தி தேவனை ஆராதிச்சுட்டு போகிறது உண்டு. வழக்கம் போல தான், வழக்கம் போல் வருஷம் வருவாங்க. வழக்கம் போல் வருஷம் அவளுடைய சக்களத்தி அவளை என்ன செய்வா? சஞ்சலப்படுத்துவா. இல்லை 6ஆம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஸோ இட் வாஸ் யூஷுவல், புதுசாக இல்லை. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வாள். இவள் அவளை மனமடி வாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஸோ இதுதான் வழக்கம். இன்னைக்கு எத்தனை பேர் என் லைஃபே அழுகையாக இருக்குது, என் லைஃபே போராட்டமாக இருக்குது, என் வாழ்க்கையே இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு விமோசனமே, என்னுடைய அலைச்சல்களுக்கு ஒரு விமோசனம் இல்லையா, என்னுடைய கடன்களுக்கு ஒரு விமோசனம் இல்லையா, என் வீட்டில் இருக்கிறதான இந்த பிரச்சனை, சமாதானம் இல்லையே, பிள்ளை இல்லையே, எத்தனை பேரை காத்து கொண்டு இருக்கிறோம். எப்பவும் போல் அப்படி இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு அந்த வருஷம் அன்னாள் ஒரு முடிவு எடுத்தா, இது மாதிரி நான் இனிமேல் செஞ்சுட்ருக்க மாட்டேன், அழுதுகிட்டே இருக்க மாட்டேன்னு என்ன செஞ்சா? போய் தேவனுடைய பாதத்தில் 15ஆம் வசனத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த எல்லா அழுகையும் ஒட்டு மொத்தமாக என்ன செஞ்சுட்டா? ஊற்றி விட்டாள். இதுக்கு மேலே இல்லை. அதுக்கு பிறகு என்ன செய்கிறா? 17-18 ஏலி அவளை ஆசீர்வதிக்கிறா. சமாதானத்தோட போ, ஆண்டவருடைய விண்ணப்பத்தெல்லாம் கேட்டு உனக்கு கட்டளையிடுவார்னு ஏலி சொன்னார். அவள் எழுந்து போனால் அதற்கு பிறகு அவள் என்ன செய்யலையா? துக்கமுகமாய் இருக்கவே இல்லையா? அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம என்னைக்கு அந்த அற்றத்துக்கு இதுக்கு மேலே நான் இதை சந்திக்க மாட்டேன், இதுக்கு மேலே உங்களை பொறுக்க முடியாது, என்னால் இதுக்கு ஒரு முடிவு வேணும்னு நமக்கு என்னைக்கு வருகிறோமோ, அது என்ன ப்ராப்ளமாக இருக்கட்டும், கர்த்தர் அன்றைக்கு நம்மளோட இடைப்படுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 32-36 ரொம்ப அழகாக ஒரு வசனம், அவர்கள் பலன் போயிற்றென்று கர்த்தர் கண்டு அவங்களுடைய ஊழியக்காரர் மேலே என்ன செய்வாராம்? பரிதாபப்படுவார். நல்லா கவனிங்க, அவரோட ஊழியக்காரர் தான். ஆனால் அவங்களுடைய பலத்தில் ஓடுகிற வரைக்கும் ஓடு 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 ஓடு, சண்டே சர்ச்சுக்கு போறியா போ, பிரசங்கம் பண்ணுறியா பண்ணு, அதை பண்ணுறியா பண்ணு, இதை பண்ணுறியா பண்ணு. அவங்களுடைய பலன் போயிற்றென்று கர்த்தர் கண்டு அவர்கள் மேலே என்ன செய்தாராம்? பரிதாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் ஒரு வசனம் 107ஆம் சங்கீதம் 27-28 வசனங்கள், வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அதாவது வெறித்தவனை போலன்னா குடித்தவங்களை போல அலைஞ்சு தடுமாறுறாங்க. அவருடைய ஞானம் எல்லாம் என்ன செஞ்சிச்சான்? முழுகி போயிடுச்சான். அவங்களுடைய ஞானம் எல்லாம் என்ன செஞ்சிச்சான்? முழுகி போயிடுச்சு. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை என்ன செய்கிறாரு? நீங்களாக்கி விடுகிறார். அங்கே பார்த்தோம் பலன் இல்லாமல் போச்சு, இங்கே ஞானம் முழுகி போச்சு. கர்த்தர்
இடைப்படுகிறார். ஸோ என்னைக்கு என் ஸ்ட்ரென்த்தில் படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா கேளுங்க, நான் படிச்சிருவேன், எனக்கு திறமை இருக்கு. தயவு செய்து பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க நல்லா ஞானவான்களாக வரட்டும். ஆனால் நாட் ஐ பட் கிரைஸ்ட், நான் இல்லைன்னு தயவு செய்து சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு நான் இல்லை, இது ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கும் பொழுது அது ரொம்ப நேர்த்தியாக எல்லாமே அவர் என்ன செய்வார், செய்து முடிக்க பலன் தருவார். ஸோ என்னால் இல்லை, என் பலன் இல்லை, என் ஞானம் இல்லை, என் திறமை இல்லை, நான் சமைச்சிருவேன், நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், நிஜமாவே அன்றைக்கி என்ன செஞ்சிடும், சீரோவாக ஆகிடும், எல்லாம் சொதப்பி போயிடும். நான் இல்லை, நான் ஏமாத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி 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 செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ ஆகாருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்குறோம், தண்ணி செலவழிஞ்சு போச்சு, சாகிற லெவலுக்கு போயிட்டாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் தன் கண்களை என்ன செஞ்சார், திறந்தார். ஒரு துறவு நிறைய தண்ணீரை எங்க கண்டார்கள். அவ இஸ்ரவேலர் அல்ல, ஆனாலும் தேவனை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஞானம், நம்முடைய பலன், நம்முடைய திறமையெல்லாம் முழுகி போகும் பொழுது தேவன் என்ன செய்வார், இடைப்படுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் நிச்சயமாய் நமக்கு அவர் தேவைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது சவுலுக்கு நன்மையை தவிர தீமை எதுவுமே செய்யலை. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 19லேருந்து 29ஆம் வசனங்கள் வரைக்கும். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அவரை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு செய்கிறாரு. விரட்டி 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 என்ன செய்கிறாரு, தாவீதுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கார். தாவீது போய் பிரச்சனையே வேணாம்ப்பான்ட்டு அவர் போய் என்ன செய்கிறாரு, வேற இடத்துல போய் ஒளியிறார். அங்கே சீப்பூரார் ஒரு இடத்துல போய் இவர் பாட்டுக்கு ஒளிஞ்சிருக்கிறாரு. அந்த ஊர்க்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, சவுல் ராஜாவை தேடி, இங்கே நல்லா கவனிங்களேன், இப்போ நான் போய் ஒரு வீட்டில் ஒளிஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்காரங்க நான் யாருக்கு பயந்து போய் ஒளிஞ்சிருக்கேனோ அவங்கக்கிட்ட போய் இந்த ஆள் எங்கள் வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி நடந்துச்சு. சீப்பூரில் போய் இவர் ஒளிஞ்சிருக்காரு. அவங்க போய் சவுல் ராஜாட்ட சொல்கிறாங்க, நீர் தேடுறாவன் அங்கே தான் இருக்கான், வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சீப்பூர் யூதேயாவின் வனாந்தரத்தில் இருக்கிறது. ஸோ இங்கே சவுலுக்கு ஐயோ ரொம்ப சந்தோஷம், நீங்கள்லாம் என் பக்கத்தில் எனக்கு ஆதரவாக இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாங்க எங்கெல்லாம் தேடுங்கன்னு சொல்லி போகிறாங்க. அங்கே மாகான் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையில் அங்கே தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அங்கே இருக்கிறதை கண்டு மலையை சுற்றி வளைச்சிட்டாங்க. சவுலும் அவனுடைய ஆட்களும் மலையை சுற்றி வளைந்து கொண்டார்கள். அங்கே அவ்வளோ தப்பிக்கவே வழி இல்லை அப்படின்ற லெவலுக்கு அங்கே வளைந்து கொண்டாங்க. அந்த டைமில் எந்த நேரம் அவங்க வளைஞ்சிக்கிட்டாங்களோ அந்த நேரத்தில் வேதம் சொல்கிறது 27ஆம் வசனத்தில், அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, சீக்கிரமாக வாங்க, பெலிஸ்தர் என்ன செய்ய போகிறாங்க, நம்ம தேசத்தில் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்கன்னு ஒன்று. சவுல் ஐயையோ நம்ம இங்கே இவன் ஒரு ஆளை துரத்திட்டு வரோம், நம்ம தேசத்தை அழிக்க அங்கே பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ கர்த்தர் ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு மனுஷனை அனுப்பி, ஒரு செய்தியை அனுப்பி, ஒரு ஆபத்திலிருந்து தாவீதை காத்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ இது மாத்திரம் இல்லை, இந்த சீப்பூரார் யூதாவின் பட்டணத்தில் ஒன்று தான். அது யோசுவா 15:55 நம்ம அதை பற்றி பார்க்குறோம். 1 சாமுவேல் 23:5 இந்த தாவீது அவங்களுக்கு எந்த தவறுமே பண்ணலை. அந்த ஊர் எல்லையில் பெலிஸ்தர் இவங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தப்போ இவர் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு பாதுகாவலாக தான் இருந்திருக்கிறார், நன்மை தான் செய்தார், துரோகம் எதுவுமே செய்யலை, அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யலை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, தேவையில்லாமல் அவரை போய் அங்கே காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல தப்பு வைத்தார்னு பார்க்குறோம். இதே சீப்பூரார், நல்லா கவனிச்சுக்கோங்க, சம்பந்தமே இல்லாதவெல்லாம் இன்றைக்கி நமக்கு விரோதமாக குழியை வெட்டுறாங்களா, ஏதோ நான் இவங்களுக்கு கெடுதல் பண்ணேன், அன்னைக்கு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனால அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற. சம்பந்தமே இல்லாதவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கெடுதல் பண்ணுறதுக்கு திரியிறாங்க, அலையிறாங்களா. இதே சீப்பூராரு ஆண்டவர் அந்த நேரத்தில் அவங்கள தப்பு வச்சாரு, ஆனால் அதே தவிர திருப்பியும் செய்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு தடவை நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பட்டிங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அவங்கள பகைக்க வேணாம், அவங்கக்கிட்ட பழி வாங்க வேணாம், ஆனால் அது அவர்களுடைய சுபாவம் என்பதையும் நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அதே சீப்பூரார் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ திருப்பியும் போய் என்ன செய்கிறாங்க, சவுல்கிட்ட போய் சொல்கிறாங்க, என் ஊரில் தான்ப்பா இருக்கிறான். திருப்பியும் சவுலும் அவனுடைய ஆட்களும் தேடி வராங்க. தாவீது இருந்த கொகைக்குள்ளாரையே இவர் சவுல் என்ன செய்கிறாரு, அவர் இயற்கை உபாதையை கழிக்க போகிறாரு. அங்கே தாவீது அவரை எந்த
தீமையும் பண்ணாமல் அனுப்புனார். சவுல் வெட்கப்பட்டு திருப்பி போனதை பார்க்குறோம். தாவீது அப்பவும் அவங்கள எந்த பழியும் வாங்கலை. இதை தன்னுடைய ஜெபமாய் தாவீது 54ஆம் சங்கீதத்தில் தாவீது தேவனிடத்தில் ஜெபமாய் ஏறெடுக்கிறார். 3ஆம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், அந்நியர் எனக்கு விரோதமாக வராங்கப்பா. ஆண்டவரே, நான் யாருன்னே அவங்கள தெரியாது, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக வராங்க. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட என்ன செய்கிறார் இருக்கிறார். என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர். நல்லா கவனிங்களேன். இதே 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் தானே இன்னைக்கு நமக்கு வாக்கு தத்துவம். 7ஆம் வசனம்னு நினைக்கிறேன். நம்மை ஆதரிக்கிறவர்களின் பட்சத்திலும் அவர் இருக்கிறாராம். அதாவது என்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ, தேவன் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, நமக்கு சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவர்களோடும் தேவன் என்ன செய்கிறாராம், இருக்கிறாராம். இன்னைக்கு நம்ம யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஸோ கர்த்தர் நமக்கு அப்படி உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ எப்போ உதவி செய்கிறாரு? வழியே இல்லை, வளைந்துட்டாங்க, சுற்றி வேற வழியே இல்லை, அட்டாக் தான் அப்படின்றப்போ தேவன் அங்கே இடைப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை பார்த்து முடிக்க போகிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 to 24 வசனங்கள் வரைக்கும் யோசபாத் ராஜாவாக இருக்கிறாரு. 3 பெரிய கூட்டம், மோவாபு, அது அம்மோனுக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷர் 3 கூட்டம் வர்றாங்க. 12ஆம் வசனத்தில் யோசபாத்துடைய ஜெபத்தை பாருங்களேன். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக ஏராளமான இந்த கூட்டம், அவங்களுக்கு விரோதமாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறதுனோ எங்களுக்கு தெரியல. நல்லா கவனிங்களேன். இந்த ஜெபம்லாம் நம்ம என்னைக்காவது பண்ணியிருக்கோமா? நம்ம மேக்சிமம் நம்ம என்ன பண்ண முடியுமோ நல்ல 4 கத்தி நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டேன். நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், எல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் முடிச்சுட்டு ஓன்னு உட்காந்து என்ன செய்வோம், அழுவோம். இங்கே யோசபாத் என்ன செய்கிறார், ஆண்டவரே இவ்வளோ பெரிய கூட்டம், எங்களுக்கு பலனும் இல்லை, என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அங்கே அவங்களுக்கு யுத்தத்துடைய அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரு. ஸோ முன்னாடி பாடகர் தேவனை துதிச்சுட்டு மட்டும் இரு, நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் அங்கே யுத்தத்தை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதுனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கு, அந்த ஏராளமான கூட்டம் அந்த திக்கு அந்த திசையை நோக்கி பார்க்குறப்ப என்ன இருந்துச்சான், எல்லாரும் தரையில் விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக இருந்தாங்களாம். ஒருவரும் தப்பவில்லை. நம்ம யுத்தம் பண்ணால் அப்படி பண்ண முடியுமா? மனுஷர் யுத்தம் பண்ணால் ஒரே ஒருத்தர் கூட, அந்த அவ்வளோ ஏராளமான கூட்டம், இவங்க ஒரு தேசம், அவங்க 3 தேசத்தார், ஒருவரும் அங்கே தப்பி போகவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 18ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறவராய். ஸோ நம்மளை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது, நம்மளால் சமாளிக்க முடியல அப்படின்னா கர்த்தர் அதை செய்வார். அவர் தான் செய்யணும்னு அவருடைய காலில் நம்ம விழணும். 124ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனங்களிலே, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். நமக்கு சகாயம் எங்கேருந்து வருமா? இன்னைக்கு பாட்டு பாடினோமே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அவருடைய நாமத்தில் நம்முடைய சகாயம் அப்படின்னா என்ன, ஹெல்ப். நம்முடைய உதவி எங்கே இருக்கிறது? நம்முடைய உதவி எங்கே இருக்கிறது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, இந்த பூலகத்தில் இருக்கிற எல்லா குடிகளையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிற அவரிடத்துல நமக்கு இருக்கிறது. ஸோ இது தாவீது ராஜாவுடைய சம்மரி. அவருடைய ஸ்டோரியிலேருந்து நம்ம பார்த்தது என்ன, சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, எதிரிட்டு வருவாங்க. தாவீது நீதி உள்ளவராக இருந்தார். அவர் எந்த தீமையும் செய்யல, பழி வாங்கலை, எந்த துரோகமும் செய்யல, நன்மை தான் செஞ்சார். அங்கே யோசபாத் ராஜா, அவர் ஏராளமான கூட்டம், எனக்கும் பலன் இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னார். ஆண்டவரை துதித்தார், தேவனே அங்கே யுத்தம் பண்ணார், ஒருத்தர் கூட மீதியாய் இருக்கவில்லை. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நாம் பயப்பட மாட்டோம். மனுஷர் நமக்கு என்ன செய்ய முடியும்?